உலகெங்கும் வாழும் டிவோட்டி நேஷன் பிளஸ் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சுத்த திருக்கணிதப்படி வருகின்ற மே மாதம் 15ஆம் தேதி ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். சார் இந்த குரு பயிற்சியாக நல்லா இருக்குமா? சனி பயிற்சியில் நிறைய படாதுபாடுபட்டோம். அஷ்டம சனியில் நிறைய தொந்தரவுகளை அனுபவித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வெளியிலே சொல்ல முடியாது சார். அவ்வளோ அவமானம், அவ்வளோ கஷ்டம், அவ்வளோ கடன், உடல் நலத்தில் நிறைய பாதிப்பு, தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டேன் நான் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல மாற்றத்தை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம். குரு 12ஆம் இடத்துல இருக்கார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அந்த 12ஆம் இடம் சொல்லக்கூடியது முதலீடுகள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நீங்கள் எதுலெல்லாம் முதலீடு பண்ணுறீங்களோ அதெல்லாம் வெற்றி வாய்ப்புண்டு. சார் பணத்துக்கே வழி இல்லைன்னு சொல்கிறேன், அப்புறம் முதலீடுக்கு போயிட்டீங்க, அதுக்கு தான் வரப்போகிறேன் அடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பாரு. அப்போ அந்த 4ஆம் இடம் சொல்லக்கூடியது வீடு, மனை, வாகன ஸ்தானம். அப்போ யாரெல்லாம் வீடு விற்க முடியல, இடம் விற்க முடியல அப்படின்னு சொல்லி கஷ்டப்படக்கூடியவர்கள், அதனால தான் சார் எனக்கு இவ்வளோ பிரச்சனையுமே, அந்த லோனை கட்டி நான் நொந்து போயிட்டேன், சில மாதம் கட்ட முடியல, வேலை இல்லாதனால கட்ட முடியல, தொழில் இல்லாதனால நான் கட்ட முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரவு வரும், அதன் மூலமாக திருப்பி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. அப்போ இல்லை சார் எனக்கு வீடு விற்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தான் போகிறீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. வரக்கூடிய பணத்தை சேமிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். இந்த சேமிப்பு எப்படி இருக்குன்னா, வீடாக இருக்கும், இல்லை வண்டியாக இருக்கும், இல்லை ஏதாவது நகை வாங்கிறது, எஃப்டி பண்ணுறது, ஆர்டி பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுப்பார். அதே போல் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது உபஜயஸ்தானம். அதே போல் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா, நோய், எதிரி, கடன். மெயினாக நிறைய கடகராசி என்பவர்களுக்கு நோய் தான் அதிக பாதிப்பு. அப்படி பிச்சு போட்டுருச்சால நிறைய பேருக்கு பைபாஸு, நுரையீரல் பிரச்சனை, நிறைய பேருக்கு வயிறு சம்மந்தமான ப்ராப்ளம், சுகர் சம்மந்தமான விஷயத்தில் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக்கு, சில பேருக்கு பார்த்திங்கன்னா விரல் வெட்டுறது செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த உடல்நிலையில் நல்ல மாற்றம் இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். அதே போல் உடல் ரீதியான பாதிப்புகளால் செய்யக்கூடிய மருத்துவ செலவுகளில் குறையக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போது. அதே போல் இந்த 6ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது கேட்டிங்கன்னா, மெயினாக கடனுடைய பிரச்சனைகள் குறையும். நிறைய கடகராசி என்பவர்களுக்கு வேலை போனதுனால கடன் வந்திருக்கும், தொழில் சரியில்லாதனால கடன் வந்திருக்கும், பார்ட்னர்ஷிப் ஏமாறினதுனால கடன் வந்திருக்கும். இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இப்போ இந்த குருவுடைய பார்வை 6ஆம் இடத்து பார்வை பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல்ல கடன் பிரச்சனைகளை தீர்க்கும். அந்த கடன் பிரச்சனை தீர்க்கணும்னா என்ன அர்த்தம்? அப்போ ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். நீண்ட காலமாக வேலை இல்லை சார் எனக்கு, அப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா வேலை இங்கே இருக்குது, ஒரே டார்ச்சராக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னால் சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி வேலை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். அதில் நல்ல பதவி, நல்ல அந்தஸ்து, அது மட்டும் இல்லாமல் நல்ல சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அந்த குரு பயிற்சி இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போ எதிரிகளை எப்போ வெல்ல முடியும் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ஒரு கோர்ட்டு கேஸ் வம்புவழக்கு இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸுகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அது டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம், ஆஃபீஸ் கேஸாக இருக்கலாம், பிஸ்னஸில் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் கேஸாக கூட இருக்கலாம். அதுலேருந்து திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அதை வெற்றி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. அதே போல் இந்த கடக ராசி என்பதற்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. 7ஆம் இடம் சொல்லக்கூடியது வெளிநாடு பயணம், வெளிநாடு சென்று செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, வெளிநாடு சென்று படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு, வெளிநாட்டிலே நான் பர்மனெண்ட்டாக பிஆர் வாங்க போகிறேன், வெளிநாட்டிலே நான் க்ரீன் கார்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாகவும் இருக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறது இல்லை சிறப்பு அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய கடகராசி என்பதற்கு அஷ்டம சனினால பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினையாகி சண்டை போட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கொஞ்ச நஞ்ச பிரச்சனை கிடையாது, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க.
நிறைய பேருக்கு தகாத உறவுகள், தப்பான பழக்க வழக்கங்கள், நிறைய பிரச்சனைகள் ஆயிருப்பீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகி இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த கணவன் மனைவிக்குள்ள சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். முதல்ல சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஜெயிப்பேன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் கோர்ட்டு கேஸ் இருக்குது அப்படின்னா அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களை கோர்ட்டு கேஸ் இருக்குது, டைவர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சில பேருக்கு அந்த டைவர்ஸ் கேன்சல் ஆகி சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு வரும். இல்லை சார் இவர் கூட வாழ முடியாது, இவங்க கூட வாழ முடியாது, நான் டைவர்ஸ் போய் தான் ஆவேன் அப்படின்னு செய்யக்கூடியவர்களுக்கு அந்த டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. அதே போல் அந்த டைவர்ஸ் ஆனதுக்கப்புறம் 2ஆம் திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த கடக ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. அதே போல் இந்த 6ஆம் இடத்த குரு பார்க்கறது என்ன சிறப்புனா, வெளியூர் பெண்டு வேலை பார்ப்பது, வெளிநாடு பயணம் செய்வதற்கு அதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இருக்கும். ஏன்னா கடகராசி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் ராசி, அந்த நீர் ராசிக்கு 12ஆம் வீட்லேயே அந்த குரு பகவான் வரும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு யோகம் கண்டிப்பாக உறுதி. வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வெளிநாட்டிலே இருக்கேன் சார், நான் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன், வேறு கண்ட்ரி மாறலாம் பார்க்குறேன், இந்தியா வரலான்னு பார்க்கலான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு ஒரு இடமாற்றம் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகளும் இந்த கடகராசி என்பதை செய்யலாம். தாயின் மீது அதிக அக்கறையும் இயல்பாகவே அனைவரிடமும் தாய் உள்ளம் கொண்ட நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற மே மாதம் நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடகராசிக்கும் குரு பகவானுக்கும் மிகப்பெரிய ஒரு செயல்பாடு உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசியில் தான் வலிமை அடைகிறார், அதாவது உச்சம் அடைகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ எந்த இடத்துல குரு பகவான் அமர்ந்தாலும் கடகராசிக்கு மட்டும் எப்பவுமே அதிகமான நன்மைகளை கொடுப்பார். நமக்கு யார் வீடை பிடிக்குன்னு சொல்லி உட்காந்துட்டோமோ, அந்த வீட்டை போய் நம்ம வீடாக எடுத்துக்கிட்டோமோ, அப்போ நம்ம அவங்களுக்கு நல்லது செய்வோமா அல்லது சில பிரச்சனை கொடுப்போமா? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதே மாதிரி தான் குரு பகவானுக்கு உங்களுடைய ராசியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கடகராசினாலே ஒரு பற்று குரு பகவானுக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ கடகராசியில் உச்சம் பெறுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடத்ததிபதியாக வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு 6ஆம் இடத்ததிபதி மற்றும் 9ஆம் இடத்ததிபதி. இப்போ இந்த 6, 9க்குரிய அதிபதியான குரு பகவான் எந்த ராசியில் அமர போகிறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவ்வளோ நாட்களாக உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடான மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறார். இப்போ 12ல் அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு என்னென்ன மிக முக்கியமான செயல்பாடுகளை செயல்படுத்தி தர்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடு துலாம் ராசி 5ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அதாவது குரு பகவானுக்கு எத்தனை பார்வை நம்ம சொன்னோம்? 3 பார்வைகள். அதில் பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வை விசேஷமான பார்வை, 7ஆம் பார்வை சமசத்ம பார்வை, 9ஆம் பார்வை பார்த்திங்கன்னா விசேஷமான பார்வை. அப்போ முதல் 5ஆம் பார்வையை எடுத்துக்கிட்டோம்னா உங்கள் ராசிக்கு 4ஆக வருது. அப்போ 4ஆம் இடம் அப்படிங்கிறது யாரெல்லாம் கடகராசியில் சொந்த வீடு ஒன்று வாங்கிட மாட்டோமா, ஒன்று ஒத்திக்காக வாங்கிட மாட்டோமா, வீடு கட்டிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி ஏக்கமும் தாக்கமும் மனசுக்குள்ளே வச்சுட்டு போராடுறீங்களோ, அதற்கான ஒரு சரியான நேரம் இந்த நேரம் என்று உறுதியாக சொல்ல முடியும். முயற்சி கடுமையாக எடுங்க, உறுதியாக வெற்றி உண்டு சொல்லக்கூடிய ஆற்றல் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி வழங்கப் போகிறார். அதே போல் அம்மாவுக்கு இருந்த உடல்நிலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடந்த 3 வருட காலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பயிற்சி. புதிய வண்டி வாங்கணும்னு நினைக்கிங்க, வண்டி வாங்கணுங்கள் வாங்கலாமா, எனக்கு யோகம் இருக்கா அப்படின்னு நம்மகிட்ட ஃபோன் பண்ணி கேட்பாங்க. அப்படி ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுக்கிறோம்னா, உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கோச்சார ரீதியான பலன்கள், அதுக்கடுத்து அது வலிமை பெருமா பெறாதாங்கிறத உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சே நம்ம முடிவெடுக்கும். அப்போ அந்த முடிவெடுக்கிற தன்மையில் இந்த கோச்சார ரீதியான பலன்களில்
புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் கொடுக்கிறார். கார் வாங்கலாமா சார் அப்படின்னா கட்டாயமாக கார் வாங்கலாம். குரு பகவானுடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையாக இருப்பதனால நீங்கள் கார் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஐயா பைக் வாங்கவே நிலமில்லை, நீங்கள் கார் வாங்க சொல்கிறீங்க, பைக்குக்கு பெட்ரோல் போடுற நிலமில்லை அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க சொல்லுவது என்னென்னா, எந்த நிலையாக இருந்தாலும் அந்த நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக இருக்கிறது, குரு பகவானின் பார்வை மூலமாக கிடைக்கிறது. அந்த தன்னம்பிக்கை யார் கொடுக்கானா குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிட்டு என்ன பண்ணணும், நீங்கள் நான் சொன்ன விஷயங்களில் செயல்படுத்துவதற்கான ஆற்றலை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல் குரு பகவானுடைய 7ஆம் பார்வைங்கிறது உங்கள் ராசிக்கு எத்தனாம் இடம் உள்ளது, 6ஆம் இடமா உள்ளது. இப்போ கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கலாம், உடல் உபாதைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரகமைப்பு ரீதியாக 5க்கு 2, அப்போ குழந்தைகளுடைய கல்விக்காக நிறைய விஷயங்களை கடன் வாங்கியிருக்கலாம். ஸோ இந்த கடனை அடைக்க முடியாமல் தத்தெடுத்து கொண்டு இருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு கடன் அமைவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார். அப்போ கடன் பிரச்சனை அடைஞ்சிருதுங்க, நிம்மதியாக இருக்கலாமான கடன் பிரச்சனை உண்மையிலேயே அடைஞ்சிருது, நிம்மதியாக இருப்பதற்கான செயல்பாடு உண்டு. அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய 9ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடமாக உள்ளது. அப்போ 8ல் குரு அமர்ந்தால் எட்டி பார்க்காத லாபத்தையும் எதிர்பார்த்திராத ஒரு பாக்கியத்தையும் எதிர்பார்க்காத செயல்பாடுகளையும் குரு பகவான் அள்ளி வழங்குவார் என்பது நிதர்சனமான உண்மை. யாரெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட யோகங்கள், திடீர் முன்னேற்றங்கள் அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை மூலமாக திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் யோகங்கள், திடீரென்று வெற்றிகரமான சூழ்நிலைகளை அமைத்து கொடுக்கிறார் குரு பகவான். சுய மரியாதையை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்கிறது. சிறை தண்டனை, செய்யாத குற்றத்துக்கு சிறை தண்டனை, செய்த குற்றத்துக்கு மிகப்பெரிய தண்டனை அப்படிங்கிற மாதிரி தண்டனை காலங்களை மிக அதிகமாக அணிவித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கடகராசி என்பவர்களுக்கு சிறை தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கப் போகிறது. ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கப் போகிறது. சிறை தண்டனைனா கைதியாக இருந்தால் சிறை தண்டனை கிடையாது, நம்ம ஒன்றுமே செய்யாமல் நம்மளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அது கூட சிறை தண்டனை தான். தவறுகள் செய்யாமல் தவித்து கொண்டிருக்கும் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடிவாளத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார். கடகராசி நேர்களான உங்களுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமான விஷயம் உண்டு. ரொம்ப நாளாக சந்தோஷம்னா என்ன, சந்தோஷத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்லாம் ஃபீல் பண்ணிங்க பார்த்தீங்களா. இந்த சுகஸ்தானத்தை உங்களுடைய 4ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பது மூலமாக உங்களுக்கு சுகஸ்தானம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்போ சந்தோஷம்னா என்னங்கிறத நீங்கள் உணர்வதற்கான ஒரு ஆற்றல் செயல்பாடுகள் இந்த குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது. ஸோ வீடு மனை வாங்க போகிறீங்க, வண்டி வாகனங்கள் வாங்க போகிறீங்க, அதே போல் பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தையும் பெற போகிறீங்க. சுகங்கிறது நம்ம என்னென்னலாம் நினைக்குமோ அதெல்லாம் நல்லபடியாக நடந்தாலே அதுவே ஒரு சந்தோஷம்தான். ஸோ அப்போ சந்தோஷம் அதிகமாக கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போது. சுய மரியாதை இங்கே கொஞ்சம் அதிகரிக்கப்படும். உங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்துக்காக எந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ, இவ்வளோ நாட்களாக உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உறவுகள், உங்களை கண்டுக்கிறாமல் இருந்த உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், இவங்கெல்லாம் இனிமேல் உங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்கள் மீது ஒரு அக்கறை செலுத்துவதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் உங்களுக்கு அற்புதமாக வழங்கப் போகிறார். திடீரென்று ஒரு யோகமான சூழ்நிலைகள் அப்படின்னு ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும், நம்மளை கவலைப்படுவோமா, அப்பாடி நமக்கு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு, திடீர் ஒரு யோகம் வந்துருச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுற மாதிரி உங்களுக்கு குரு பகவான் அந்தளவுக்கு ஒரு நல்ல விதமான மாற்றங்கள், நல்ல விதமான செயல்பாடுகளை கொடுப்பார். இங்கே அப்பா வழி சொத்தும் பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும், அம்மா வழி சொத்து பிரச்சனை இருந்தாலும் கிடச்சிரும். பிரச்சனையே இல்லாமல் சொத்து கிடைக்கணுக்கான ஆப்ஷனும் அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அம்மா உடல் ஆரோக்கியத்துக்காக செலவச்ச செலவும் இனிமேல் கிடையாது, அப்பாவுக்காக நீங்கள் செலவச்ச செலவும் இனிமேல் கிடையாது. இந்த 2 பேரும் சேர்ந்து இனிமேல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை
கொடுக்க போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த 12ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்த காலகட்டங்களில் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஊரில் அருகில் இருக்கும் அல்லது வீட்டின் அருகில் இருக்கும் கடல் சார்ந்த பகுதியில் இருக்கும், கடல் அல்லது ஆறு சார்ந்த பகுதியில் இருக்கும் அம்மன் வழிபாடை பின்பற்ற வேண்டும். வெள்ளிக்கிழமை குரு ஓரையில் நீங்கள் அம்மன் வழிபாடு பின்பற்றும் பொழுது உறுதியாக குரு பகவானுடைய ஆற்றல் இன்னும் கொஞ்சம் அதிகமாகி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகரமான சூழ்நிலைகள், மிக மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையெல்லாம் நம்மளுடைய கடகராசிக்காரைய உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை. கடகராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல விரய ஸ்தானத்துல குரு பகவான் பெயர்ச்சியாகி வர்றாரு. இது நாள் வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்தாரு. நம்மளுக்கு தான் அஷ்டம சனி ஆச்சே. அதனால அந்த குரு பகவான் 11ல இருந்தும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு நன்மைகள் நடந்திருக்காது. அப்படியே நன்மைகள் நடந்தாலும் அது வேற தேவையில்லாத விரய செலவுகளுக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு கடந்த வருடம்லாம் இருந்திருக்கும். கடகராசி அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப மென்மையானவர்கள், ரொம்ப மிருதுவானவர்கள். ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா இவங்க யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. அதே மாதிரிதான் இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, இவர்களோட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ அவர்களை ரொம்ப நம்பி ஏமாந்தவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். தன்னுடைய கணவனோ மனைவியோ, அடுத்து மாமனாரோ மாமியாரோ, அடுத்து பெற்றெடுத்த பெற்றோர்களோ யாரா இருந்தாலுமே இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இவர்களை அப்படியே ரொம்ப பாராட்டி கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா தனக்கு எப்போ தேவையில்லை அப்படின்னு தோணுதோ அப்பவே இந்த கடகராசி என்பர்களை கலட்டி விட்டுருவாங்க. அந்த அளவு இருக்கு இந்த கடகராசி என்பர்கள். பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் தேவையான அளவுக்கு தான் அவர்கள் இவங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. தேவை இல்லை அப்படின்ற போது உங்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு நபர்களாக தான் உங்க கூட இருக்கிறவங்க இருப்பாங்க. அந்த வழிகளையும் தாங்கி கொண்டு இந்த கடகராசி என்பர்கள் பயணிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குணம், அதாவது எல்லாருமே நமக்கு தேவை, யாருமே நம்மளை விட்டு போயிடக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு யதார்த்தமான குணம் தான் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஆனாலும் அந்த குணமே உங்களை மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு விஷயத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய, யார் எப்படி வேணாலும் இருக்கட்டும் நான் என்னுடைய குணத்தை மாத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே ஒரே நிலைப்பாடாக ஒரு நடக்கக்கூடியவர்கள். எப்போதுமே ஒரே மாதிரிதான் இருப்பேன். இப்போ நான் கல்யாணம் ஆனதுனால இப்படி ஆயிட்டேன், இல்ல எனக்கு திருமணம் ஆகாததுனால இப்படி இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் கிடையாது. திருமணம் ஆனாலும் ஆகாட்டிலும், குழந்தைகள் பிறந்தாலும் பிறக்காவிட்டாலும் எப்போதுமே ஒரே நிலைப்பாடாக தான் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். அதிகப்படியான உழைப்பாளிகளும் கூட, இரவு நேரம் பார்க்காமல் நல்ல உழைக்கும் திறனுடையவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இப்படிப்பட்ட இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 12ஆம் இடத்துல இருக்கிறார். 12ஆம் இடம்ன்றது விரயஸ்தானம். இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானாதிபதி, அடுத்து உங்களுடைய பாக்யாதிபதியும் கூட. ருணரோக சத்ருஸ்தானம்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு எப்போதுமே ஒரு கடனை கொடுக்கக்கூடியவர். அடுத்து பாத்தீங்கன்னா யாராவது எதிரிகள் இருக்கிறாங்களோ அந்த எதிரிகள் மூலமாக பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர். இது எல்லாத்துக்குமே நிவர்த்தியும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் தான். இப்படிப்பட்ட இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வரும்போது இந்த கடகராசி என்பர்களுக்கு நீங்க வாங்கின கடன் எல்லாமே அடையக்கூடிய நேரம். எல்லாமே அடைஞ்சிருமா, சூப்பர், அப்போ நாங்க இனிமே கடனே வாங்க மாட்டோமா அப்படின்லாம் கிடையாது. கடனுடைய அளவு ஒரே நேரத்துல குறைஞ்சிருமா, நீங்க வாங்கின கடன் 3 வருடங்களாக 4 வருடங்களாக வாங்கியிருக்கிறீங்க, அதே ஒரே வருடத்துல அடைக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கணும், அதுலயே கொஞ்சம் நீங்க சில விஷயங்களை யோசிக்கணும். அதனால இந்த வருடத்திலேயே உங்களுக்கு கடன் அடையுமா அப்படின்லாம் கிடையாது. கடன்ல ஒரு பார்ட் அடைக்க போறீங்க. அந்த பார்ட் மூலமாக உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு நிம்மதி இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யாரெல்லாம் உங்களை ரொம்ப அவமான குறைவா ஒரு தரக்குறைவா பேசினாங்களோ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நீங்க எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரம். அவங்க கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க கடனை முதல்ல தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்ல அவங்க உங்களை அவமானப்படுத்தி நீ செஞ்ச தொழிலே சரியில்லை, உனக்கு தொழிலே செய்ய தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த தொழிலை நல்ல சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நேரம். எந்த இடத்துல உங்களை தரக்குறைவாக பேசப்பட்டீர்களோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க
இருக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களுக்கு வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கீங்களோ, அதாவது வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், வெளிநாட்டுல போய் தொழில் செய்யணும், வெளிநாட்டுல ஒரு சின்ன ஒரு பிசினஸ் விஷயமா பிரயாணம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. வெளிநாட்டுல போய் பிசினஸ் துவங்குனீங்கன்னா கண்டிப்பா அதற்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கு. கோச்சார நிலவரப்படி இந்த ஒரு வருட காலகட்டத்திற்கு அந்த அமைப்புகள் நல்லா இருக்கு. இதனால நிரந்தரமாகவே நம்ம அங்க போய் பிசினஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு, அங்க போய் நிரந்தர பிசினஸ் பண்றவங்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்த்துக்கணும். எப்போதுமே நீங்க ஒரு பிசினஸ் தொடங்குறீங்க, இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு வருது அப்படின்னா, ஒரு பெர்மனண்டா செஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஒரு பிரேக் எடுக்கிறோம் அப்படின்ற போது அந்த இடத்துல நம்ம ஜாதகத்தை பாக்குறது நல்லது. ஜாதகத்தை பார்த்துட்டு நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு உண்டான அமைப்புகள் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டு வாய்ப்புகள் நான் சொல்லிட்டேன். அடுத்து வேலை சம்பந்தமான வாய்ப்புகளும் சொல்லியாச்சு. வேலை இழந்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியூர் பிரயாணங்கள் அதிகமா இருக்கும். தொலைதூர வேலைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு நிறைய ஒரு வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கின்ற ஒரு நேரமாக இருக்கும். வாய்ப்புகள்னா பாத்தீங்கன்னா, ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அங்க கஸ்டமர்ஸே இல்ல, கிளையன்ஸே இல்ல அப்படின்ற போது அங்க வாடிக்கையாளர்களே உங்களுக்கு சேருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இல்ல வாடிக்கையாளர்களை நீங்களே போய் உருவாக்குவதற்குண்டான ஒரு அமைப்புகள்லாம் செய்யறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எதுல வரப்போகுது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் ரீதியான ஒரு மாற்றங்கள். விரையாதிபதி தான், ஆனா உங்களுக்கு குடும்பத்துல சில முயற்சிகளை எடுத்து அந்த குடும்பத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரம். குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டுறதோ, இல்ல உங்களுக்கு குடும்பத்திற்காக யார் பேர்லயாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ, இந்த மாதிரியான சில சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. பட் நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு நேரமும் இருக்கும். குடும்பத்துக்காக வெளியூர்ல போய் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கறது, அங்க நல்ல பணம் சம்பாதிச்சு இங்க நல்ல ஒரு வீடு கட்டுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த கடகராசி என்பர்களுக்கு. இந்த கடகராசி என்பர்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்துட்டு அந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய சுகஸ்தானத்துல விழுது. அப்படி இருக்கும் போது நீண்ட நாள் வியாதிகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். யார் யாருக்கெல்லாம் தாயார் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, தாயாருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவங்களை ரிலீவ் ஆகுவாங்களா, அதுல இருந்து வெளியில எந்திரிச்சு வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி அதுல இருந்தெல்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் உங்களுடைய ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால கடனுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ உங்க ஒரு புதுசா ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா, இல்ல ஒரு புதுசா ஒரு கார் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்காக நீங்க ஒரு டாப் அப் லோனையே, ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு லோனு நீங்க மறுபடியும் ஒரு டாப் அப் செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு கிரெடிட் கார்டு சம்பந்தப்பட்ட அமைப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம். அதான் உங்களை கடனாளியா ஆக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு இருக்கும். இது நாள் வரைக்கும் அதனால என்னன்னு தெரியாது எங்களுக்கு. ஏன்னா இப்பதான் ஃப்ரெஷ்ஷா படிச்சுட்டு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, நீங்க பணம் சம்பாதிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி உங்களை கடன்காரங்களா ஆக போறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. கிரெடிட் கார்டு தானே, நம்ம மாசம் மாசம் பணம் செலவழிச்சுக்கலாம், நம்ம மாசம் மாசம் பணத்தையும் கட்டிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நீங்க வாங்குவீங்க. அது கட்ட முடியாம சில தொந்தரவுகள் உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் ஏற்படும். இப்ப எதுவும் பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் இருக்காது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. அடுத்து 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த வியாதி நிவர்த்தி, அதாவது 12ஆம் இடத்துல இருந்து அந்த 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வியாதி நிவர்த்தியும் இருக்கும். சில கடகராசி என்பவர்களுக்கு அவர்களுடைய தசாபுத்தி மூலமாக
தேவையில்லாத விபத்துக்கள் அப்படின்ற மாதிரியான அந்த கண்டங்களும் இருக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். நம்ம இந்த மாதிரியான கண்டங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உடனே நீங்க தவறா நினைச்சுக்க கூடாது. என்னைக்குமே கண்டங்கள் பாத்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி வர்றது கிடையாது. இப்போ 8ம் 12ம் சம்பந்தப்படும் போது அங்க உங்களுடைய தசாபுத்தியும் சம்பந்தப்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பான அது ஒரு விபத்துகளையோ கண்டங்களையோ கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதை நீங்க செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா போறோம். இல்ல திடீர் யோகங்களும் திடீர் அதிர்ஷ்டங்களும் வரக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். இந்த டயத்துல எல்லாம் ஷேர் மார்க்கெட் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது.